நாம் இப்போ வந்து நம்மளோட பல்லு வந்து முந்தியோட பாட்டை கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ நமக்கு வந்து மெயின் ஃபேப்ரிக். ஸோ அந்த மெயின் ஃபேப்ரிக்கில் நம்ம 2 சைடு இருக்கிற பார்டருமே கட் பண்ணி எடுத்தோம்னா கட் பண்ணி எடுக்கிறேன். ஸ்ட்ரைட்டன் பண்ணி கரெக்டாக பார்த்து கட் பண்ணி எடுங்க. இல்லைன்னா இதில் ஒரு த்ரெட் மட்டும் நீங்கள் இழுத்தீங்கனாலும் அதெல்லாம் கட் ஆகிட்டு வரும். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது இதுதான் நம்மளோட நெக் கேன்வாஸ். சுடிதாருக்கு நெக்கில் வைக்கிற கேன்வாஸ்ன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா இங்கே பாருங்கள், இது வந்து நமக்கு ஒருமே மொரன்னு இருக்கும். இந்த பக்கம் கொஞ்சம் ஷைனியாக கில்ட்ராக இருக்கும். ஸோ இந்த கில்ட்ராக இருக்கிற பக்கம் வந்து நம்மளோட லைனிங்கில் இப்படி ப்ளேஸ் பண்ணணும். இந்த ரஃப்பாக இருக்க பக்கம் நம்ம அயன் பண்ணோம்னா இந்த கில்ட்ரிங்லாம் வந்து க்ளூ, அந்த க்ளூ வந்து மெல்ட் ஆகி அப்படியே நம்மளோட ஃபேப்ரிக்கில் பிடிச்சிக்கும். இப்போ பாருங்கள், நம்ம இந்த மாதிரி 2ஆக ஃபோல்டு பண்ணியிருக்கோம் கேன்வாஸை. ஸோ கேன்வாஸை வந்து நமக்கு வந்து 1 இன்ச் தான் கீழே தேவைப்படும். ஸோ அந்த 1 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், இந்த மார்க் பண்ண இடத்துல நாம் ட்ரா பண்ணியிருக்க இந்த நெக்கை வைக்க போகிறோம். ஸோ நமக்கு வித்து பாருங்கள், நமக்கு இந்த பக்கமும் 1 இன்ச் வரணும். இதில் கம்மியாக இருக்குது, அட்ஜஸ்ட் இங்கேயும் போச்சு. ஸோ நமக்கு இது அழகாக வந்துருச்சு. இந்த இடத்துல நமக்கு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா இருந்தால் போதும். இது பாருங்கள், இங்கேயும் நம்ம 1 இன்ச் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த சைடு நம்ம 1 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அவுட்டர் ட்ரா பண்ணிக்கலாம். இந்த நெக் ஷேப் கொஞ்சம் ஒரு மாதிரி இப்போ இங்கே வந்து நம்ம இந்த ஷோல்டர் வந்து நம்ம ஷோல்டர் ஸ்க்ரூப் கொடுத்து க்ராஸாக ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ நாம் நெக்கை இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. எதுக்காக அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். இங்கேருந்து ஒரு 1 இன்ச் எதுக்கு அப்படிங்கிறது நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இப்போ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இது வந்து நம்மளோட போட் நெக்கோட பேக் சைடு, ஃப்ரண்ட் சைடு நம்மளோட குர்த்தியோட. ஸோ இப்போ இந்த ட்ரா பண்ணிட்டோமா, ஆக்சுவல் நெக்கை நம்ம ட்ரா பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஸோ இப்போ அங்கேருந்து நம்ம 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறோம். 1 இன்ச் 1 இன்ச் 1 1 இல்லை உங்களுக்கு 1 இன்ச் வேண்டாம், 3/4 இன்ச்சு இருந்தாலும் போதும் அப்படின்னா நீங்கள் 3/4 இன்ச்சோட கூட நிறுத்திக்கலாம். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இதை நம்ம இப்படி ஜாயின் பண்ணி இப்போ நம்ம கட் பண்ண போகிறது இந்த லைனை தான். இப்போ நான் ஜாயின் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இந்த லைனை தான் நம்ம கட் பண்ண போகிறோம். இந்த லைனை வந்து நம்ம அப்படியே வந்து நம்மளோட லைனிங் கிளாத்து நம்ம கட் பண்ணிடுவோம். கட் பண்ணிவிட்டு அதில் வச்சு அப்படியே அட்டாச் பண்ணிடுறோம். அவ்வளோதான். இது வந்து நீங்கள் இங்கே வரையும் போட்டுக்கோங்க. நமக்கு எக்ஸஸாக இருக்கனால எந்த இஷ்யூவும் கிடையாது. இப்போ நம்ம கட் பண்ணி எடுக்கிறப்ப இங்கேருந்து இப்படி தான் கட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம கட்டிங் பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். எதுக்காக இங்கே நான் உங்களுக்கு மார்க் பண்ணுறேன்னா, நீங்கள் இதில் கட் பண்ணி எடுத்தீங்கன்னா நம்மளோட நெக்கு வித்து கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இந்த நெக்கு வித்து வந்து நமக்கு மாறிடும், கொஞ்சம் அகண்ட மாதிரி வந்துடும். நீங்கள் எப்போவுமே கட் பண்ணுறப்ப இப்படி கட் பண்ணி பழகுங்க. இங்கே ஸோ நான் இந்த சிசர் டைப் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இதில் தான் நம்ம கட்டிங் பண்ணணும். இந்த சிசர் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இதில் நம்ம கட் பண்ணி எடுக்கிறப்ப நமக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். இது வந்து ஃப்ரண்ட் நெக். ஓகே, இப்போ ஃப்ரண்ட் நெக் இது முடிஞ்சு நான் கட் பண்ணுறேன். பேக் நெக்கும் ட்ரா பண்ணிட்டு கட் பண்ணிக்கலாம். நாம் இதில் ரோப் வேணுன்னா ரோப் கொடுத்துக்கலாம். இல்லைன்னா ஏதாவது ஒரு பட்டன், ஃபேன்சி பட்டன்ஸ் நம்ம அந்த மாட்டுற மாதிரி கொடுத்து கூட இந்த இடத்த பேக் சைடு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நான் இப்போ வந்து கரெக்டாக இப்படி எக்ஸாக்டாக வச்சுருக்கேன். 1 இன்ச்சு கீழே கொடுத்துருக்கேன். ஸோ அந்த 1 இன்ச்சு நமக்கு இருந்தால் போதும். இங்கேருந்து நம்ம மறுபடியும் 1 இன்ச்சு வெளியில் மார்க் பண்ணுவோம். இப்போ நம்ம மார்க் பண்ணுறது உள்ள. ஓகே, நீங்கள் பேப்பரில் கொஞ்சம் கரெக்டாக அழகாக ஷேப் பண்ணி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுதான் எப்போவுமே நமக்கு கொஞ்சம் ஈஸியான வேலை. ஓகேவா, வாங்க பாருங்கள். இப்போ இது வந்து பேக் சைடு, இது ட்ராப் ஷேப். அவ்வளோதான். இப்போ இந்த நெக் வச்சு நம்ம இவ்வளோ தான் எடுத்துக்கிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா கீழே கொடுப்போம் இல்லைங்களா, உள்ளே வர்றதுக்காக அதோடைய சைடு. ஸோ நீங்கள் உள்ளே கொடுத்தது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காசாக இருந்தாலுமே நம்ம வெளியே கொடுக்குற மெஷர்மெண்ட் கரெக்டாக கொடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப அழகாக ரொம்ப நீட்டாக நமக்கு கிடைக்கும்.
இந்த இடம் கொஞ்சம் வந்து சார்ஃபியாக தான் வரும். அதை நான் உங்களுக்கு ட்ரா பண்ணும்போது எக்ஸாக்டாக காட்டுறேன். இப்போ டாட் தானே வைக்கிறேன். கரெக்டாக நான் 1 இன்ச்சில் மார்க் பண்ணுறேன். ரொம்பவுமே சிம்பிள் தான். இதுக்கெலாம் நம்ம ரொம்ப கஷ்டப்படணும், ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மெஷர்மெண்ட்லாம் எடுக்கணுங்கிறது கிடையாது. ரொம்பவுமே ஈஸியாக அழகாக நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இதுக்கு மேலே உள்ளே போகாதீங்க 1 இன்ச்லேருந்து. இப்போ இது இங்கேருந்து இப்படி வரும். ஸோ ஷேப் வந்து நாம் ஃப்ரீ ஹேண்டில் பண்ணுற ஷேப் தான். ஸோ இதுக்காக நம்ம எதுவும் மெனக்கெட்டு எதுவும் பண்ண வேண்டாம். ஸோ இது கொஞ்சம் நீங்கள் அப்படியே பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஈஸியாக நமக்கு அழகாக வந்துடும். அவ்வளோ கஷ்டமான வேலையெல்லாம் இல்லை. இப்போ ஒரு டைம் நம்ம கை ஒரு இடத்துல வைக்கிறோன்னா அப்படியே ஆர்க் மாதிரி பென் மட்டும்தான் நகரணும், நம்மளோட கை நகரக்கூடாது. கை நகர்ந்தால் தான் அந்த ஷேப் வந்து மாறும். பாருங்கள் அழகாக வந்துடுச்சு. இதை அப்படியே நம்ம இப்போ கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ கட்டிங் பார்ட் வந்து எது, இதில் வந்து இது இந்த ஏரியாவை தான் நம்ம இப்போ கட் பண்ணி எடுக்கிறோம். ஓகேவா? டாட் டாட்டாக கொடுத்துருக்கோம்ல அந்த ஏரியாவை. இங்கே வந்து கட்டிங் ஏரியா இது இல்லை. இதுக்கு மேலே நம்ம இன்னொரு 1/2 இன்ச் கொடுப்போம். கம்மியாக கொடுத்துக்கிட்டா போதும். நீங்கள் 1/2 இன்ச்சே கொடுக்கணும்னு இல்லை. அது எதுக்காகங்கிறத நான் கட் பண்ணி எடுத்த பிறகு சொல்கிறேன் பாருங்க. அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அவ்வளோதான். இவ்வளோ தான் நம்ம வந்து கேன்வாஸ் வந்து ரெடி பண்ணுறது. இவ்வளோ தான். நம்ம என்ன நெக்கு ட்ரா பண்ணுறோமோ அதை 1 இன்ச்சுக்கு 3/4 இன்ச் வேணுனாலும் 3/4 இன்ச்சோடு நீங்கள் நிறுத்திக்கலாம். எனக்கு எப்போவுமே 1 இன்ச் கொடுத்து பழகிட்டேன். கேன்வாஸ் கொடுக்கறதுனால நம்ம நெக்கு வந்து ஃபினிஷிங் ரொம்ப அழகாக ரொம்ப நீட்டாக நமக்கு கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம கேன்வாஸ் கொடுக்குறோம். இப்போ நம்ம இந்த கேன்வாஸை கட் பண்ணி எடுத்துகிட்டு லைனிங்கில் அட்டாச் பண்ணுவோம். நான் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை அழகாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். எனக்கு கொஞ்சம் பெரிய பீஸ்லேருந்து கட் பண்ணி எடுத்ததுனால கொஞ்சம் சிரமமாக தான் இருந்தது. ஸோ அதனால தான் நான் கட் பண்ணுறது நான் வீடியோவை உங்களுக்கு எடுத்துக்கல. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம 1 சைடு மட்டும் இந்த மாதிரி ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ இதை அப்படியே ரிவேர்ஸ் பண்ணி அனதர் சைடு இந்த ட்ரேஸ் தெரியுது பார்த்தீங்களா, இதை நீங்கள் ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. எதுக்காக அப்படின்னா நம்ம ஸ்டிச்சிங் இப்போ இது மேலே தான் போட போகிறோம். லைனிங்கில் அட்டாச் பண்ணிவிட்டு ஸ்டிச்சிங் நம்ம கண்டிப்பாக இதில் தான் போடுவோம். ஸோ அதுக்கான மார்க்கிங் இந்த மாதிரி இன்னொரு அனதர் சைடும் நம்ம ட்ரேஸ் எடுத்துக்கணும். ட்ரேஸ் எடுத்ததுக்கப்புறம் சென்டர் நாச் போட்டுக்கணும். எதுக்காக அப்படின்னா நம்ம சென்டர் ஃபேப்ரிக்கில் வைக்கிறப்ப நமக்கு அந்த சென்டர் பாயிண்ட் வந்து மாறக்கூடாது. அதுக்காக சென்டர்லேயே நம்ம வந்து ஒரு நாச் போட்டுக்கணும். இந்த கேன்வாஸ் வந்து ரொம்ப கொஞ்சம் தின் சீட்டாக தான் இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், சென்டர் நாச்சுன்னா இது இந்த மாதிரி காசை இந்த ஷார்ப் எட்ஜை கட் பண்ணி கொடுக்குறது தான். மேலேயும் போட்டுக்கோங்க, கீழேயும் போட்டுக்கோங்க. நான் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து நம்மளோட பேக். ஓகே, நாம் இப்போ வந்து ஸ்டிச் வந்து எங்கே போட போகிறோம்னா ஃபஸ்ட்டு இங்கேருந்து இங்கே வந்துட்டு இங்கேருந்து நம்ம இந்த ஸ்டிச்சை கொண்டு வரணும். ஸோ இங்கே நடுவில் இருக்க ஃபேப்ரிக் வந்து இப்படி நமக்கு ஃப்ரீயாக இருக்காது. இப்போ நாம் இந்த ஷேப்பை இப்படி லைட்டாக இதோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. எதுக்காகனா நம்மளோட இது வந்து நம்ம ஸ்டிச் கொண்டு வர போகிறோம். நான் ஃபஸ்ட்டு இங்கே வந்து உங்களுக்கு ஒரு 3/4 இன்ச்சு கேப் கொடுத்துருப்பேன். லைட்டாக ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தான், பெருசாக நீங்கள் எதுவும் இதில் பண்ண வேணாம். அவ்வளோதான். இங்கேருந்து இதில் அப்படியே ஒரு ஸ்டிச் கொடுக்க போகிறோம். இங்கேருந்து நம்ம ஸ்டிச் கொடுக்குறப்ப இந்த இடத்துல கட் பண்ணி இப்போ ஸ்டிச் வந்து இங்கேருந்து இப்படி வந்து இங்கே கீழே வந்து இப்படி போயிட்டு இங்கே போய் இப்படி ஸ்டிச்சு நம்ம ஒன்று முடிச்சிருவோம். முடிச்சுட்டு இந்த எக்ஸஸ் இருக்கும் பார்த்தீங்களா, 1/4 இன்ச்சு கேப் விட்டு மீதி இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துருவோம். இப்போ இந்த பீஸ் நம்ம கட் பண்ணி எடுக்காதங்காட்டி தான். இப்போ நீங்கள் இந்த நெக்கு மட்டும் இப்படி கட் பண்ணி எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகுனா நமக்கு இந்த நெக்கு வந்து இப்படி கரெக்டான வித்தில் இருக்காது, இப்படி அகண்டு போயிடும். இந்த பாயிண்ட் மட்டும் கட் இது இப்போ நீங்கள் இதோட கட் பண்ணி எடுத்தீங்க தைக்கிறதுக்கு முன்னாடினா நெக் வந்து அகண்டு போயிடும். அதுக்காக தான் நீங்கள் அப்படி கட் பண்ணி எடுக்க வேணாம்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ பாருங்கள், இது பேக்கு. ஃப்ரண்ட் நெக்லேயும் அதே மாதிரி நம்ம ட்ரா பண்ணி கண்டிப்பாக எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறப்ப நமக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். அதை இப்பயே நம்ம பண்ணிக்கலாம். நம்ம இன்னும் லைனிங் வந்து அயன் பண்ணி எடுத்துக்கணும். எப்போவுமே
ஒரு ஃபேப்ரிக் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ நீட்டாக உங்களால் அயன் பண்ணி ஒர்க் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நீட்டாக ஒர்க் பண்ணுங்கள். ஒரு ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணாலும் பரவாயில்ல. ஏன்னா நாம் வந்து இப்போ கற்றுக்கிற ஸ்டேஜில் தான் இருக்கீங்க. நீங்கள் வந்து ஒரு ட்ரெஸ்ஸை ஸ்டிச் பண்ணி போடும்போது தான் அதனுடைய அழகை பார்த்து தான் நீங்கள் வந்து இன்னும் இம்ப்ரெஸ் ஆவீங்க. உங்களுக்கு இன்னும் அதிகமாக கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்கும். வந்து நம்ம இப்போ எதுவுமே எக்ஸ்ட்ரா சீன் கொடுக்க தேவையே இல்லை. ஏன்னா நமக்கு தேவையான ஸ்டிச்சிங் சீன்ஸ் வரையுமே நம்ம இதில் கொடுத்துட்டோம். இப்போ எக்ஸாக்டாக என்ன அளவோ அதை மட்டும் நம்ம லைனிங்கில் கட் பண்ணி எடுத்தாலே போதும். எக்ஸ்ட்ரா நீங்கள் ஒரு 1/4 இன்ச்சு கூட நம்ம எங்கேயுமே ஒரு 1/4 இன்ச்சு கூட கொடுக்கக்கூடாது. ஏன்னா நம்ம எல்லா ஒர்க்குமே நம்ம பேட்டர்னில் நீட்டாக போட்டோம். இப்போ நம்ம அயன் பண்ணி ஒர்க் பண்ணுறதுனால இது ரொம்பவுமே நீட் ஃபினிஷிங்கில் கிடைக்கும். அது வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே அந்த டிஃப்ரெண்ட் தெரியும். ஸோ நம்ம பேட்டர்ன் அழகாக ஒரு கர்வியாக தான் கட் பண்ணியிருக்கோம். கன்டினியூட்டியாக வரணும். எடுத்துட்டிங்கன்னா அங்கே ஒரு கட்டாக தெரியும் பாருங்கள். நான் இப்போ ஒரே மாதிரி கட்டிங் போட்டிருக்கேன். ஸோ இது எல்லாமே ஒரு ட்ரிக்ஸ் தான். கட்டாக வந்துச்சுன்னா நமக்கு அந்த இடத்துல வந்து இப்போ நம்ம லைனிங் மெயின் ஃபேப்ரிக்கோட வச்சு காட்டுற பாருங்க, அந்த இடம் நமக்கு வந்து நீட்டாக இருக்காது. பாருங்கள் என் பேக் பார்ட் அழகாக இப்படி இருந்து இப்படி கட் பண்ணி எடுத்துட்டோம். நான் வந்து ஆக்சுவலாக ஒரு ஸ்லீவ் பேட்டர்ன் மேக் பண்ணி வச்சுருந்தேன். என்னன்னா இப்போ என்னோட ஷோல்டர் நம்மளோட நம்மளோட ஸ்லீவ் லென்த் வந்து ஷோல்டர்லேருந்து எடுப்போம் இல்லைங்களா, எடுக்கும்போது என்னோட இந்த இடம் வரையும் இது வரையும் அது வரையும் எடுத்தோன்னே ஆக்சுவல் ஸ்லீவ் இது வந்து நான் பேட்டர்ன் போட்டங்காட்டி அப்படியே வச்சு நான் வந்து ட்ரா பண்ணி எடுத்துடுறேன். ஸ்லீவ் வந்து பெரிய விஷயம் இல்லை. நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் கூட அப்டேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸ்லீவ் வந்து ரொம்பவுமே ஈஸி. இது இதனுடைய மிட் பாயிண்ட், இது இதனுடைய சேம் இந்த பக்கம் இருக்கிறது. ஓகே, இப்போ இது வந்து நம்ம நார்மல் 10 இன்ச்சு அதாவது 9 இன்ச்சு நம்ம 1 இன்ச்சு அடித்து தைக்கிறதுக்காக நம்ம வச்சுருக்கோம். ஸோ இப்போ இங்கேருந்து நம்ம ஒரு 5 to 6 இன்ச்சு நம்ம ஆட் பண்ணிக்கணும். எதுக்காகனா அது வந்து பஃப்பாக நமக்கு வரப்போகுது. ஸோ நம்ம வைக்க போகிறது பஃப் ஸ்லீவ். ஸோ ஸ்லீவ் கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல. இதனுடைய வித்து வந்து எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 இன்ச்சாவது நீங்கள் வச்சுக்கோங்க. நம்ம ஒரு 2 இன்ச் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கேருந்து அப்படியே இங்கேருந்து இப்படி கருப்பியாக வந்து அப்படியே இதோட போய் ஜாயின் ஆகிட்டால் சரியாக போச்சு. இதோடைய மிட் பாயிண்டில் நமக்கு ஜாயின் ஆகணும். ஓகே, இதுக்கு நம்ம சீமில் எதுவுமே கொடுக்க தேவையில்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது பஃப் தானே, கொஞ்சம் கலைஞ்ச மாதிரி தான் வரப்போகுது. ஸோ அவ்வளோதான் இதனுடைய சீம். ஓகே, இது எல்லாமே நம்ம வந்து இப்படி ப்ளீட் கொடுத்துருவோம். கச்சன்னு இப்படி பண்ணி இப்படி ப்ளீட் கொடுத்துருவோம். இதுதான் நம்மளோட மெயின் ஃபேப்ரிக்கோட, அதாவது நம்மளோட யோக் பார்ட்டில் ஜாயின் ஆக போகிறது. நம்ம நார்மல் ஸ்லீவ் தான் ஜாயின் ஆகும்.